டிஸ்க் பல்ஜ். ஸோ டிஸ்க் பல்ஜ்னு ஒரு வேர்டு வந்து நம்ம ரொம்ப காமனாக நிறைய பேர் பார்க்குறோம் லைஃப்பில். அதுவும் நிறைய பேர் எம்ஆர்ஐ எடுத்துட்டு டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப பயப்படுறோம். ஸோ டிஸ்க் பல்ஜ்னா என்ன, இது எதனால வருது, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முதுதண்டு எலும்பு. ஸோ இது வந்து வெர்டிப்ரா மாடல். ஸோ இந்த ஒரு எலும்பு இருக்கிறது தான் இது பேர் வந்து வெர்டிப்ரான்னு சொல்லுவோம். இந்த நடுவில் இருக்கிறது தான் வந்து டிஸ்க் போர்ஷன், சர்க்குலர் இன் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம ரொம்ப நேரம் உட்காருறது, பேட் போஸ்டர், ஜிம்ல வெயிட்ஸ் தூக்குறதுனால நிறைய பேருக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ரொம்ப காமனாக இருக்குது. டிஸ்க் பல்ஜ் வரனால ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா? ஸோ டிஸ்க் பல்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து காலுக்கு உணர்ச்சி கம்மியாகுது, இல்லை கால் மறுத்து போகிற மாதிரி, செருப்பு போடும்போது கிரிப் அந்த மாதிரி அது கம்மியாக இருந்துச்சுன்னா இது பேர் வந்து வித் நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். பட் எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லை, ஆனால் வெறும் டிஸ்க் பல்ஜ் தான் இருக்குது எம்ஆர்ஐ வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஃபிசியோதெரபிலேயே ட்ரீட் பண்ணலாம். இந்த டிஸ்க் பல்ஜ் ரிலேட்டடாக ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ் என்னோட அப்கமிங் வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் டெய்லி ரெகுலராக வீட்டில் பண்ணலாம். ஸோ இதனால கம்ப்ளீட் ரிகவரி நீங்கள் வித்தின் ஒரு 6 to 8 வீக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.